பூக்களின் வாசம். ஹலோ ஸ்பீடாங்க, வெல்கம் டு தி டே டேட்ஸ். ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 9 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதில் கொலாஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலாஜுக்கு போய் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் எஃபெக்ட் வந்திருக்கும், நான் ரிமைனிங் கொடுக்கல. ஸோ அதை மன்னிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 9 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை செலக்ட் பண்ண ஃபோட்டோ கூட நீங்கள் மறுபடியும் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 9 ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்க்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. 9:16 ரேஷியோ வச்சதுக்கப்புறம் லேஅவுட்டில் போயிட்டு நான் கொடுக்குற லேஅவுட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து முன்னாடி, லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன் லேஅவுட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த டைமில் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோம் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆடியோ வந்துட்டு ஆல்ரெடி போன வீடியோவில் கொடுத்த அதே ஆடியோ தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் போன பர்த்டே எடிட்டில். ஸோ கேன்வாஸ் வந்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஆடியோ பார்த்தீங்கன்னா மை மியூசிக்கில் போயிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வேணும். இல்லை வீடியோவில் இருக்க சாங்கை நீங்கள் எடுக்கணுன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் இமேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பிப்பில் போய் தான் நம்ம 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதில் நான் மெட்டீரியல் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே நீங்கள் தான் எடிட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒப்பாசிட்டி போயிட்டு இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க, வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், டவுட் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி குறைக்காதீங்க. ஸோ ஒரு அளவுக்கு வந்து இமேஜஸ் வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பிப்புக்கு போயிட்டு 1 by 1 இமேஜாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாஸ்க் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்குக்கு போய்க்கோங்க. மாஸ்க் போயிட்டு அதில் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கலர்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிளுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சர்க்கிளோட சைஸும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், மாஸ்க்குக்கு போயிட்டு அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் தெரியுதா, நான் இதை வந்து கொடுக்கல. இப்போ பாருங்கள், நான் அந்த கலர் கொடுத்துட்டு மேலே வந்து சைஸை குறைச்சிட்டேன். ஸோ 7 வச்சுருக்கேன்னா ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேறு கலர் அந்த மாஸ்க் ஆப்ஷனில் அந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்துட்டு வேறு கலரில் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இதே தான் வச்சுக்கணும்லாம் ஒரு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. என்னோடய பேக்ரவுண்ட் பிங்க் கலர் இருக்கங்காட்டி நான் பிங்க் கலர் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதே கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நாம் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் தான் நான் இனி எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நான் இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அது இதெல்லாம் இது பண்ணல, அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம வீடியோ என்வர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4 லேயரையுமே வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இமேஜ் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளே ஆகலைன்னா இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்துடும். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. இப்போது டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஹாப்பி நம்ம வந்து 1 by 1 லெட்டராக நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் இருக்க ஒரு நார்மல் ஃபாண்ட்டு தான். கீழே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இருங்க இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏலியோன்னு இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோ எஃபெக்ட் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதே லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. 4 தடவை காப்பி பண்ணிக்கோங்க, மொத்தம் 5 தடவை வேணும் ஹாப்பிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஹாப்பின்னு லெட்டர்ஸ் எல்லாம் ஹாப்பின்னு மாற்றிக்கோங்க. HAPPY அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒன்று கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. HAPPY. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஷார்ட்லேயே இருக்குது அந்த பெண்டாகி வர மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கொண்டு போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் அதுக்கு லெட்டர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கரெக்டாக அந்த இது சர்க்கிளுக்கு மேலே அந்த பெண்டாக்கி வரணும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்பேஸ் இல்லாமல் வர்றதையெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டூடலுக்கு போயிட்டு இப்போ கீழே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதனோட வேல்யூ பாருங்கள் நான் ஃபுல்லாமே குறைச்சிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் வந்து ஹார்ட் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வேண்டான்னா நீங்கள் பேக் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு குட்டி குட்டி ஹார்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க்லேயே இருக்கங்காட்டி நான் டேரெக்டாக பிங்க் கலர் மட்டுமே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்டாக க்யூட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு டூடுல் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஹார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டெப்பு. அந்த ஹாப்பின்னு கொடுக்கறத விட இந்த டூடுல் கொடுக்குறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போது மறுபடியும் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பர்த்டே வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இருக்க என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் ஆல்ரெடி வேறு ஏதோ வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபாண்ட் வந்து நான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளோ வந்து சேம் ஒயிட் கலர்லேயே வச்சுட்டேன். இப்போது மறுபடியும் நம்ம டூடுலுக்கு போக போகிறோம். போயிட்டு சேம் அதே இது யூஸ் பண்ணி நான் கலர் மட்டும் எல்லோ கோல்டன் அந்த ஷேடுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அந்த பர்த்டேக்கு பேக்ரவுண்டுக்காக இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் இதை டெலிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறுபடியும் கூட எடிட் பண்ணிக்கலாம். தெரியுதா? அந்த பேக்ரவுண்டுக்காக நான் மறுபடியும் ஒரு தடவை எடிட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். சும்மா நீங்கள் லைன் பை லைன் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணணும்ல, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது எஃபெக்ட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் பெருசாக வேறு எந்த எஃபெக்ட்டுமே நான் கொடுக்கல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காமிங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பர்த்டே வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வந்துடும், அவ்வளோதான். ஸோ நான் வீடியோ என்வரில் கொடுக்காதங்காட்டி தான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் ப்ரிவியூவில் வந்து ஃபுல்லாக காமிக்கலை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள் நான் எஃபெக்ட்டுக்கு போய்க்கிறேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம். வேறு வீடியோஸ்லேயும் நான் வந்து அது காமிச்சிருக்கேன். அதனால் நான் வந்துட்டு அது பெருசாக ஒன்றும் காமிக்கலை. மேஜிக்கில் பட்டர்ஃப்ளை இருக்குது, பபுள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்காட்டி அது உங்களுக்கு பிரைட்டாக தெரியாது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு நான் எந்த மெட்டீரியலும் கொடுக்கல, ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.